வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நேற்று நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் பெரியார் நினைவிடத்தில் போய் அவர் பிறந்த நாளைக்கு மரியாதை செலுத்தியிருக்காரு, மலர் வளைய வச்சிருக்காரு. அவருடைய தொண்டர்களை கூட பல இடங்களில் இதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு யார் இந்த ஐடியா சின்னவே, யார் உங்களை வழி நடத்துறது முதல் எனக்கு தெரிஞ்சாகணும். ஏற்கனவே 2 திராவிட கட்சிகள், பல திராவிட கட்சிகள் தோன்றி மறைஞ்சு வச்சு 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி பேசி இங்கே கொள்ளையடிச்சு குமுறிச்சான் போட்டு எல்லாத்தையும் தமிழ்நாடு மக்களை பூரா உன்னத்துக்குமே ஆகாத மக்களாக வாங்கி அடிச்சு வச்சிருக்கேன். இந்த நிலையில் நீங்கள் புதுசாக ஒரு திராவிட பெரியாரை தூக்கிட்டு சந்து முந்துக்குள்ளே வர்றதெல்லாம் எங்களுக்கெல்லாம் இஷ்டமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியார் நீங்க பெருசா பேசுற அளவுக்கு பெரியார்ட்ட ஒண்ணுமே விஷயம் இல்லையா? அவர் புத்தகத்தை நான் பரட்டி படிச்சுட்டேயா? என்ன இருக்க வட்ட ஒரு மயிரும் இல்லை. நானும் பார்த்துட்டேன். என்ன இருக்க வட்ட ஏதோ தோட்டம் வாங்கினாரா 100 ஏக்கர் மரத்தை வெட்டினாராம். நீங்க எதுக்கு வெட்டுறியா? கல்லுக்கடையை ஒழிக்க முடியாதையா? கல்லுக்கடையா, பிராந்தி கடையா, சாராய கடையா எந்த யுகத்திலேயே ஒழிக்க முடியாதையா? நீங்க வெட்டிட்டாப்புல அதை மறைஞ்சிருமாக்கும். அதெல்லாம் மறையாது. அது எப்பவுமே மறையாது. உலகம் இருக்கிற வரைக்கும் அது கல்லுக்கடை, சாராய கடை இருந்துகிட்டே இருக்கும். அது ஒண்ணுமே முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு அதை போய் வெட்டி அது ஒரு பெரிய புத்திசாலித்தனமாக்கும். இவர் மட்டும் வெட்டினாரு, நாட்டில் உள்ள எல்லா தலைவரும் வெட்டின மாதிரி அவர் வெட்டினாரு. ராமரை செருப்பு கழட்டி அடிக்கிறது, விநாயகரை காசை வாங்கி போட்டு ரோட்டில் ஓட்டு உடைக்கிறது, எதா இருந்தாலும் எதனைக்கு மோகனுங்க. அப்போ நாட்டில் நம்பிக்கைக்கு அதை பின்பற்றவங்க நம்பிக்கை ரொம்ப பாதிக்கப்படுது, மனம் பாதிக்கப்படுதுங்கிறது அவர் தெரியாது. ஏன் பாதிக்கப்படட்டும், அவருடைய பேச்சு அதன் பாதிக்கப்பட்டு இப்போ இருந்திருக்கணும். உங்க சிஷியம் இங்கே இப்போ செய்வாங்களா? உங்க கொள்கை இப்போ செய்வாங்களா? ஓட என்ன நடக்குமே தெரியாது. செருப்பு ராமர் ஒரு மக்கள் ஒரு தெய்வமா வழிபடுறத செருப்பை கட்டி அடிக்கிறது, வழக்கமாக அடிக்கிறதா என்ன பழக்கம்? இது நல்ல பழக்கமா? உங்க பேச்சை கட்டு கருணாநிதி வேற உங்க பின்னாடி வந்துகிட்டார். கேன் உங்க பின்னாடி கூடி கருணாநிதி, பெரியாரு, எம்ஜிஆர் உங்க பின்னாடி போன உடனே போய் கொஞ்ச நேரம் ஆத்தாரியாத்தவங்க பெரிய 3 சீட்டுக்காரங்க ஓடியான்ட்டார். ஆத்தாரியாத்தா பேசுறவா பொய்யா? திமுக திராவிட கழகமா வச்சுட்டு பேசுறவா பொய்யா? அது உண்மை இல்லை, உண்மையான விஷயம் இந்து மதத்தில் இருக்குன்னா ஓடியான்ட்டார். மூட நம்பிக்கைன்னு கேட்டா மூட நம்பிக்கை, சாஸ்திர சடங்கு. இங்கே மூட நம்பிக்கை இல்லை. நான் தெய்வ மக்களுக்கு திமுக காரங்கள்கிட்ட பெரியாரை பற்றி பேச அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர் நினைவிடத்துல போய் மாலை வைக்க வேண்டியது அவரை நம்ம இழுக்கிறோம். இல்லைன்னா அவரை இழுக்க வேண்டிய தேவையே நமக்கு கிடையாது. இப்ப எங்கே மூட நம்பிக்கை இல்லை? உடனே இந்து மதத்துல இல்லையா? கிறிஸ்துவ மதத்துல இல்லையா? எங்கே மூட நம்பிக்கை, சாஸ்திர சடங்கு? எங்கே சாதி இல்லை? அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? அம்பேத்கர் எங்கே எந்த மதத்திலையும் சேர மாட்டேன், நான் புத்த மதத்திலே சேரிட்டு போயிட்டாரு. எல்லா மதத்திலையும் சாதி இருக்கத்தையா செய்யும், சம்பிரதாயம் இருக்கத்தையும் செய்யும். உதவுறது இருக்கும், உதவாது இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப அனைத்து கற்பனையா இருக்கு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்து மதத்துல பூரா கற்பனையா இருக்கு. கற்பனையா இருக்குன்னா தெளிவுபடுத்துங்க, சரியா நம்மள தெளிவுபடுத்து, ஒழுங்குபடுத்தா. நீங்க ஒரு குறை பேசிக்கிட்டு நீங்க வாட்டு போன போக்குல ஏதாவது தூவி விட்டுட்டு போனீங்கன்னா இன்னைக்கு அது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்து மதம், உருவ வழிபாடு, பிள்ளையாரு, ராமர் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும் உங்களால இருந்தா? நீங்க அன்னைக்கு ராமர் சிலையை செருப்பை கட்டி விளக்கமா எடுத்து அடிச்சிக்க. இன்னைக்கு 5000 கோடி ரூபாய்க்கு இந்த நாட்டுல மிக பிரமாண்டமான கோயில் கட்டி வச்சிருக்கேன். என்ன சொல்லுவேன்? உங்களுக்கு காணாம உங்களுக்கு ₹1 மாலை தானே வந்திருக்கு. ₹1 மாலை அதுவும் இது ஆகாவரி போகாவரி போட்டு வச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு 5000 கோடியில கோயில் சும்மா விளையாட்டு காரியம் கிடையாது. அவ்வளவு பிரமாண்டமா கட்டியாது. சாமி தயா, தெய்வம் தயா. நமக்கு எதுக்கு இந்த வேலை குதர்க்கமான வேலை பிடிச்சி உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? அதை பண்றது, இதை ஹிந்தி படிக்க கூடாதுங்கிறது. ஹிந்தி படிக்கலாம் என்ன ஆகும்? இந்த நாட்டுல எல்லா பள்ளிக்கூடத்துல, பிரைவேட் பள்ளிக்கூடத்துல ஊராமே ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறேன். அந்த பிள்ளைகள் கூட ஹிந்தி தெரியும், அதை பார்த்துங்க. ஆனா அரசு பள்ளிக்கூடத்துல படிச்ச மாணவிகளுக்கு மட்டும் ஹிந்தி தெரியாதான். இருமொழி இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியாது. ஏன் தெரியாது? என்ன காரணம்? அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்ப இவங்களும் தெரியாதவங்களுக்கு கூட பின்தங்கிடுவாங்க. ஒரு மொழி தெரியல, பின்தங்கிடுவாங்க. ஏன்னா இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிறதால நல்லது வேற. ஒரு மொழி தப்பா தெரியாத இருக்கிறத விட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதானே? இதை போய் அது இதுன்னு எழுதி அதை அடிச்சு மொழி போட்டி ஆகின்னு அதுக்கு ஒரு பெரிய அக்கப்புறம் கூட்டி இந்த இப்போ எல்லாரும் ஹிந்தி படிச்சிருந்தா நல்லது அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ நம்ம எல்லாருக்கும் வர்றோம். ஒரு கட்டத்துல இன்னைக்கு தப்பா தெரியுது, நேற்று சரியா இருக்கும். நேற்று சரியா நடந்தது இன்னைக்கு தப்பா தெரியும். இதுதான் உலகத்தினுடைய சுழற்சியோட முறை. அதுதான் இப்ப நேற்று ஒரு கொரோனாங்கிற ஒரு நோய் வந்துச்சு. கொரோனாங்கிற நோய் ரயில் ஓடல 6 மாசம், ட்ரெயின் ஓடல, ஏரோப்ளேன் ஓடல, பஸ் ஓடல, யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேட்டாங்க, யாருமே வரல. இதை நிதர்சனம் நம்ம அனுபவிச்சது இது பூரா. ஏன்னா ஒருத்தன் தொட்டது இன்னொருத்தன் தொட்டனா கொரோனா ஒட்டிக்கிறோம். அதனால யாரும் பேசாத, 10 மீட்டர் தண்ணி நின்று பேசு, கூட்டம் கூடாத, இப்படிலாம் கவர்மெண்ட் பல விதிமுறைகளை உருவாக்கி நம்ம எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சு உயிரை பாதுகாத்தேன், ஊசி கொட்ட வச்சேன். இன்னொரு 500 வருஷம் 1000 வருஷம் கழிச்சு போச்சுன்னா என்ன நினைப்பேங்கிறது இந்த செயலை பத்தி? முட்டா பேலா இருப்பாங்களோ, இன்னும் ட்ரெயினை ஓடாட்டு இருக்காங்க, ஏரோப்ளேன் அடைஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு கொரோனாவா காத்துல பரவிச்சான். அப்ப அந்த நோய் அவனுக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் இருக்கவனுக்கு இந்த நோயினுடைய தன்மை தெரியும். அந்த காலகட்டத்தில் வரவனுக்கு நடந்து முடிஞ்ச ஊரா தப்பா நடந்த மாதிரியே அவனுக்கு தெரியும். அது மாதிரி நீ படிக்கிற சாஸ்திரம் சம்பிரதாயம் அந்த காலத்துல சரியாத்தான் நடந்திருக்கு. உன் பார்வை நீ வேற கட்டத்துல இருக்க, நீ அதனால தப்பா சிந்திக்கிற. அதனால உங்க கருத்து வாதத்துல கண்டிப்பா ஏத்துக்கிற முடியாது. இப்ப பூமி எப்ப வேணாலும் அழியுங்கிற முடிவுல விஞ்ஞானிகள் தெளிவா இருக்காங்களாம். என்ன காரணம்? அதுக்காகத்தான் வேற்று கிரகத்தை ஆராய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சந்திரன்ல தங்குவோமா, சூரியன்ல தங்குவோமா, புதன்ல தங்குவோமா, வியாழன்ல தங்குவோமா, வெள்ளியில தங்குவோமா அப்படின்னு ஆய்வு நடத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம்னா இந்த பூமி நீண்ட காலம் இருக்காது, உஷ்ணமாயி போச்சு,
மழை உருகுது போகுது வருது, இது நீண்டதாக அந்த படம் ஓடாதுங்கிற அடிப்படையில் சொல்லாமையே வேற ஒரு கிரகத்தை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம், அங்கே மக்களை கூட குடியமர்த்த போக முடியுமா அப்படின்னு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வெளியே சொல்றான்ல. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது மூட நம்பிக்கை இல்லையா? இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நீங்க விஷயம் தேவையில்லாம பொறுத்து நான் பெரியாருக்கு மாலை அணிவிக்கிறேன், நான் மரியாதை சரி தேவையில்லை, உங்க தாய் தப்பனுக்கு மரியாதை செலுத்துங்க, தொண்டனுக்கு மரியாதை செலுத்துங்க. இதுதான் முறை. இதை விட்டு உங்களுக்கு நீங்களே தலைவனா இருங்க. உங்களுக்கு இன்னொருத்தன் தலைவா இருக்கணும். நான் கேட்கிறேன், விஜய்தான் தலைவர்னு சொல்லி உங்க தொண்டை நினைக்கிறேன். நீங்க இன்னொரு ஆள தலைவனா பிடிக்கிறதுக்கு தேவை என்ன இருக்கு? அப்படி இன்னொரு அப்படி தேவையில்லையா? ஒரு தலைவன் இன்னொரு தலைவன் கடை வாங்கிட்டு வரக்கூடிய தலைவனை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லையா? அதவே தலைவனா இருக்கியா? இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு சின்ன இயக்கத்தை வச்சு நடத்துறேன். நான் தனி இயக்கம், எனக்கு எவரும் தலைவரே கிடையாது, எனக்கு எவரும் குருநாதனே கிடையாது. நான் தான் குருநாதன், நான் தான் தலைவன். என் தொண்டை என்ன, என்னை பின்பு தொடர்றவன் எனக்கு அத்தனையுமே. எனக்கு இதே தேவையில்லையா? எனக்கு பெரியார் அவர் நானா உன்னை இழுத்துக்கிட்டு வர்றேன். நமக்கு இல்லாத அறிவு அவர்களுக்கு இருந்த போது நம்மளை பொறுத்தளவுல நம்ம தான் தலைவராக இருக்கணும். நமக்கு இன்னொருத்தர் தலைவராக இருக்கவே கூடாது. அதனே தலைவனாகலாம். பெரியார் செல்வன் எப்படியா மாலை மரியாதை செலுத்துறவங்க தேவையா? யாரையா வழி நடத்துறேன்? உங்களை யாரையா வழி நடத்துருவேன்? விசை ரொம்ப நிதானமா ஓரடி எடுத்து வைக்கணும். இல்லைன்னா பட பிளாக் ஆகி போகும். பட பிளாக் ஆகி ஓரம் கட்டின மாதிரி உங்களை ஓரம் கட்டி போய் பார்த்துங்க. உஷாரா எடுத்து வைக்கணும். நீங்க தலைவனா இருங்க. நான் சொல்லிக்கிட்டு வரேன், தமிழ்நாட்டில் விபச்சார படி துறங்க நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஏன் கொள்கை நாட்டில் ஒண்ணும் இல்ல, விபச்சார படி துறை. அதனால கவர்மெண்ட் சட்ட பாதுகாப்பு கூட விபச்சார தொழிலுக்கு நான் சொல்றேன். எஜி தூக்கி பூரா மாத்துன்னு சொல்றேன். எஜி தூக்கி சுழற்சி முறையில மாத்த அந்த வருஷம் ஒரு 60-70 வருஷமா ஒரே தொழில கட்டி எழுதிட்டு கிடக்காங்க. யாரு கேட்க பார்க்க நாதி இல்லை. நான் தான் வால் போஸ்ட் அடிச்சு விட்டுனேன், நான் தான் யூடியூப்ல போச்சுனேன், நான் தான் பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தேன், எல்லாத்துக்கும் நான் தான் கொடுத்தேன். ஒவ்வொரு விஷயத்துக்கு நாங்க புதுசா ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி நீங்க ஒண்ணு அறிவிங்கயா, ஒன்னொன்னு அறிவிக்க வேண்டிய அறிவிக்காம என்ன? இதுல என்ன அறிவிக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? நான் அவர் சிலைக்கு மாலை ஓட்டு, இவர் சிலைக்கு இந்த அக்க போடுதானா? இதெல்லாம் தேவையில்லை, தூக்கி ஓரம் கட்டுங்க. உங்களுக்கு நீங்களே தலைவனாகுங்க. உங்களுக்கு இன்னொருத்தர் தலைவனாகி இன்னொருத்தர், அவங்க 2 கோடி பேர் இருக்காங்க, மாறி மாறி ஒருத்தர் கொள்ளை அடிச்சுட்டு குண்டக்க மாட்டா கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரியாரு ரஷ்யாவுக்கு போனாரு. ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து அந்த நாடு சுற்றுப்பயணம் பார்த்துட்டு வந்தவொடனே ரஷ்யா மாதிரியே நான் இந்தியா ஆகணும், தமிழ்நாடு ஆகணும்னு சொன்னாரா, பேட்டி கொடுத்தாராம். போயிட்டு வாயை திறந்ததே மிச்சம் 20 நாடு ஆகிப்போச்சு. ரஷ்யா உடஞ்சி சுக்கா போலந்து அந்த நாடு இந்த நாடு சொல்லி 20 நாடு ஆகி போச்சான். அவங்க போல தள்ளி அடிச்சு கிடக்காங்க. வாயில வந்து இறங்கினானையா புண்ணியவன், நாடே தொலைஞ்சியா அப்படின்னு புண்ணிய அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பேசினாங்க. 20 நாடு ஆகி போச்சான். உக்ரைன்ல இருந்து போலந்துல இருந்து அந்த நாடு இந்த நாடுன்னு சொல்லி ஏகப்பட்ட நாடு போச்சு. அதனால இந்த பெரியார் விஷயத்தை வச்சுக்கிட்டுலாம் இங்க தேவையே கிடையாது, நமக்கு அவசியமும் இல்லை. நம்ம கட்சி வளர்க்கணும். இன்னைக்குள்ள நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, எது தேவை இல்லை அப்படிங்கிறத உற்று நோக்கி கரெக்டா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கணும். இல்லைன்னா உங்க புண்டாட்டிகளோட உங்க ஓட்டு போடாத காலமா வந்துடும். பாத்துங்க விஷயம் எப்படி ஒவ்வொரு அடி எடுத்து வச்சாலும் கூட ஒரு இடத்துல சரிக்கிட்டாரு. அது மாதிரி நீங்க சரிக்கிற கூடாது. யார் விழுந்தானா, எப்படி விழுந்தான் அதை பூரா வாட்ச் பண்ணணும். யார் எந்திரிச்சு நிக்கிறானா அதை பூரா வாட்ச் பண்ணணும். அதனால பெரியார் சிலையில மலர் வள வைக்கிறது, மரியாதை செலுத்துறத நானும் விரும்பல, நாட்டு மக்களும் உங்களை விரும்பல.